சிவராத்திரிங்கிறது இரவு. நம்ம பூசைகள் எப்படி செய்யணும்னா அந்த இரவுலேருந்து அடுத்த நாளும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது பகல்லையும் பூசைகள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல அந்த பிரதோஷத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சதுர்த்தசியும் இருக்கணும், 4:30 to 6 இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கிற நேரமாக நம்ம கும்பிடணும். நம்ம அதுக்கு தான் பார்த்தோம். திரையோதசிக்கும் நஞ்சை உண்ட இரவுக்கும் தொடர்பே கிடையாது. அப்போ திரையோதசியில் பிரதோஷம் கொண்டாடணும்னா அது தவறாகத்தான் முடியும். இப்போ நிறையா நேரம் என்ன ஆகுது, சனி பிரதோஷம்னு நம்ம வச்சுருப்போம், அது உண்மையிலே சனி பிரதோஷமாக இருக்காது. சனி பிரதோஷம் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம், அது உண்மையிலே சனி. ஏன்னா அடுத்த நாள் சதுர்த்தசியும் 4:30 to 6 வருது, அடுத்த நாளாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு சனிக்கிழமை வந்துருச்சு தான் சனி பிரதோஷத்தை நம்ம விட்டுருவோம். திரையோதசியாக இருந்தாலும் தினப்பிரதோஷம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாளுமே 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷம் தான். அதுக்கு பேர் தினப்பிரதோஷம்பாங்க, அன்றாட பிரதோஷம்பாங்க. அந்த அன்றாட பிரதோஷத்தோட பயன்தான் திரையோதசியில் கும்பிட்டா கிடைக்குமே தவிர முழுமையாக அந்த வளர்பிறை தேய்பிறை அந்த சதுர்த்தசியில் கும்பிடுற அந்த வளர்பிறை பிரதோஷமோ தேய்பிறை பிரதோஷமோ இருக்காது. அதனால் மக்கள் அனைவரும் இந்த பிரதோஷத்தை சதுர்த்தசியும் இருக்குதா 4:30 to 6 இருக்குதான்னு பார்த்து கும்பிடணும்.